மாலையா வர வருக. பாவையிருளை அகற்றும் புது ஒளி வருக. பாவையிருளை அகற்றும் புது ஒளி வருக. விடிவெள்ளியே விடிவெள்ளியே கனிவுடனே வருக. மானுவேலா மானுவேலா மாலையா வர வருக. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று நம்மை மனமாற அழைக்கிறது திருவழிக்கான 2ஆம் ஞாயிறு வழிபாடு. நம்மை நேர்மையோடு நடத்தி செல்லும் மீட்பர் தோன்றுவார் என்றும், தீமைகள் நம்மை அணுகாமல் காப்பார் என்றும் நம்பிக்கை ஊட்டி வாழ வழிகாட்டுகிறார் இசையா இறைவாக்கினர். மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என மெசியா வரவேற்க தயார் நிலையில் இருக்கிறோமா? இன்றைய சமுதாயத்தில் நிலவும் தீய சக்திகளையும் கலை மனப்பாங்கு நம்மிடம் வளர வேண்டும். அன்பு, அமைதி, ஒற்றுமை, மனித நேயம் போன்ற நல்ல மதிப்பீடுகளை நமதாக்கி பகைமையில்லா தூய மனதோடு மெசியாவை எதிர்கொள்ள இன்றைய திருப்பலியில் நம்மை முழுமையாக்க கையளிப்போம். இறை அருள் பெறுவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற மரியாயின் சேனை குடும்பத்தினரின் கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்தன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. இல்லாமல் இறைவனாகிய ஆண்டவரே, உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் இசை வழியாக கற்பித்தி இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தல வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஈசோ புல்லை நாம் என்மேல் தெளிப்பீ. ஆண்டவரே, நான் தூய்மையாவே, நீரே எம்மை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இலக்க பெருக்கத்திற்கேற்ப
எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வின் பல்வேறு அலுவல்களின் நடுவிலும் நாங்கள் ஞானம் நிறைந்த அறிவினால் தெளிவு பெறுவோமாக. இவ்வாறு வரவிருக்கும் உமது திருமகனை விரைந்து சென்று சந்திக்கவும் அவரோடு தோழமை கொள்ளவும் அருள் தாரும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் முன்னுரை. ஏசாயா என்னும் அடிமரத்திலிருந்து ஆண்டவரின் ஆவியால் துளிர்விடும் தலைவனால் தங்களுக்கு வாழ்வு வரும் என்றும் தீமைகள் அழிக்கப்பட்டு நன்மைகள் துளிர்விடும் என்றும் ஏசாயா இறைவாக்கினர் தரும் நம்பிக்கை செய்தியே இன்றைய முதல் வாசகம். நாமும் இந்த இறை வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்குரிய மக்களினமாக மாறுவோம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1-10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை ஒழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காலையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தால் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாற்றி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசை பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மையென தீமையென அறியாத கோலங்கள்,
நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள் நன்மை என தீமை என அறியாத கோலங்கள் நீங்கள் வழியாவார் நீதி பாதையின் பொருளாவார் நீங்கள் வழியாவார் நீதி பாதையின் பொருளாவார் உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள் அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள் நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா. துன்ப துயர நிகழ்வுகள் இருளின் ஆசை காலங்கள் தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள் துன்ப துயர நிகழ்வுகள் இருளின் ஆசை காலங்கள் தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள் நீங்கள் ஒளியாவார் நீதின் பாதையின் சுடராவார் நீங்கள் ஒளியாவார் நீதின் பாதையின் சுடராவார் உம்மை நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் ஓங்கிட உண்மையின் இறைவா உமதருள் தாரும் நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா இயேசையா. இரண்டாம் வாசகம் முன்னுரை. கிறிஸ்து போல வாழ்ந்த ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் கடவுளை பெருமைப்படுத்த தூய பவுலடியார் நம்மை இரண்டாம் வாசகத்தில் வழி நடத்துகிறார். கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு வாழும் வரம் கேட்டு இந்த வாசகத்தை கேட்போம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 4 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே: கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இது குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டகமுடியிலான ஆடையை அணிந்திருந்தார், தோள் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்திலே இருக்கின்ற நாம் இயேசுவின் 2ஆம் வருகைக்காக நம்மையே தயாரித்துக் கொள்ளவும், கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு நமது உள்ளத்தை உண்மையான விதத்திலே தயாரிக்கவும், மனமாற்றம் பெற்றவர்களாய் அன்பிலும் உறவிலும் சமாதானத்திலும் வாழ இன்றைய நாடும் வாசகங்களும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்திய நாடு சுதந்திர தின விழாவை கொண்டாடியது. முதல் சுதந்திர தின விழாவை நாடெங்கும் மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். ஆனால் அப்பொழுது இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க பெரும்பாடுபட்ட நமது நாட்டின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி மட்டும் இந்த முதல் சுதந்திர தின விழாவை கொண்டாடவே இல்லை. ஏனென்றால் அன்றைக்கு அவர் கல்கத்தா நகரிலே, அந்த நகரின் வீதிகளிலே எங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தார். என்ன காரணம் என்றால், கல்கத்தா மாநகரிலே இந்து சகோதரர்களுக்கும் முஸ்லிம் சகோதரர்களுக்கும் பெரும் சண்டை. அந்த நகரமே அமைதி இழந்து காணப்பட்டது. பலருக்கு இந்த சண்டையினாலும் மன வருத்தத்தினாலும் அடிபட்டு தெருக்கள் எல்லாம் வெறிச்சோடி கிடந்தன. அங்கே சுதந்திரத்திற்கான ஒரு அறிகுறியும் காணவில்லை. எனவே காந்தியடிகள் கொல்கத்தா நகருக்கு சென்று அங்கே பலரை சந்தித்து உண்ணாவிரதம் இருந்தார். அவருடைய இந்த அகிம்சை முயற்சியை பார்த்து இந்துக்களும் முஸ்லிம் சகோதரர்களும், இனிமேல் நாங்கள் சமாதானமாக வாழ்வோம், நீங்கள் இந்த அறப்போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று காந்தியிடம் வந்து கேட்டுக்கொண்டார்கள். அதன் பிறகே அங்கே அமைதி நிலவ ஆரம்பித்தது. ஆனால் இந்த அமைதி வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. அதே ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி மீண்டும் கொல்கத்தா நகரிலே கலவரம் வெடித்தது. 2 மத பிரிவினருக்கிடையே மன வருத்தத்தின் காரணமாக கலவரம் மூண்டது. இராணுவத்தையும் காவல்துறையையும் அனுப்பி எவ்வளவோ முயற்சி செய்தும்
இந்த சண்டை கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டே இருந்தது. பேரழிவுக்கான ஆபத்து அங்கே இருந்தது. காந்தியடிகள் மீண்டும் கொல்கத்தா நகருக்கு சென்று, நீங்கள் அமைதி காக்காவிட்டால், இருவரும் சமாதானமாக உடன்படிக்கை செய்து கொள்ளாவிட்டால் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று அவர் சாகும் வரை உண்ணாவிரதத்தை காந்தியடிகள் தொடங்கினார். முதல் நாள், 2 நாள், 3ஆம் நாள் சற்றே நகரிலே அமைதி ஏற்பட்டது. 4ஆம் நாள் அந்த மக்கள் அனைவரும் தங்களுடைய தவற்றை உணர்ந்தார்கள். காந்தியடிகளிடம் முன்னிலையிலே வந்து, இனிமேல் எந்த காலத்திலும் மதத்தின் பெயரால் எங்களுக்குள்ளே சண்டையே வராது என்று காந்தியடிகளின் முன்னால் எழுதி அவர்கள் கையொப்பமிட்டு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அதன் பிறகு மதக்கலவரம் அங்கே வருவதற்கான வாய்ப்பை இல்லாமல் போயிற்று. அப்பொழுதைய ஆளுநரான இருந்த மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் இவ்வாறு கூறினார்: ஆயிரக்கணக்கான படை வீரர்களையும் போர் வீரர்களையும் காவல்துறையையும் கொண்டு நிலைநாட்ட முடியாத அமைதியை காந்தியடிகள் ஒருவரே தன்னிச்சையாக அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தினார் என்று அவர் எழுதி வைத்திருக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய உலகிலே மக்களிடையே இருக்கின்ற உறவு நிலை என்ன? ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை பார்த்தோம் என்றால் நாடுகளுக்கிடையே பகைமை, ஒரு நாடு மற்றொரு நாடை அடக்கி ஆள விரும்புகின்றது, ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை சுரண்டி வாழ விரும்புகின்றான், கொலை, கொள்ளை, நூதனமான திருட்டு, உழைக்காமல் அடுத்தவருடைய பணத்தை சுரண்டுவது, பலரை அடக்கியாள நினைப்பது, இப்படி இந்த சமூகம் என்றைக்குத்தான் திருந்தும், என்றைக்குதான் இந்த தீவிரவாதம் ஒழியும், மக்கள் எப்பொழுதுதான் நிம்மதியாக சுதந்திரமாக வாழ முடியும், இதெல்லாம் நடக்கிறது எங்க வாய்ப்பு இருக்குது? அப்படி என்று சலித்து போன நமக்கு இன்றைய முதல் வாசகம் அமைதிக்கான ஒரு சவால் நிறைந்த ஒரு செய்தியை கொடுக்கின்றது. மெசியாவின் நாளிலே ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும், சிறுத்தை புலி அந்த குட்டியோடு படுத்து கொள்ளும், சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும், பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும், கரடியும் ஒன்றாய் மேயும், குழந்தை வெறியன் பாம்பின் வலையிலே கையை விடும். இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு சூழலை மெசியா நிச்சயமாக ஏற்படுத்துவார் என்று கூறுகின்றார். இதிலே குறிக்கப்பட்டிருக்கின்ற உருவகங்கள் எல்லாம் மிருகங்கள் அல்ல, மாறாக மனிதனுடைய குணங்களை எசாயா இறைவாக்கினர் குறிப்பிட்டு சொல்வதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாரையும் அடக்கி வாழ வேண்டும், நானே பெரியவன், நானே ராஜா என்று நினைக்கின்ற சிங்கத்தின் குணம் ஒரு சில மனிதர்களிடையே இருக்கின்றது. எந்த விதமான திட்டமும் இல்லாமல் கால் போன போக்கிலே நடக்கின்ற கரடியின் குணமும் மனிதரிடத்திலே இருக்கின்றது. ஓநாய்களைப் போல தந்திரமாக பிறரை ஏமாற்றி வாழுகின்ற பணமும் கூட ஒரு சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். மறைந்திருந்து திடீரென்று தாக்கி அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற பாம்பின் குணம் ஒரு சில மனிதர்களிடையே உள்ளங்களிலே இருக்கின்றது. இப்படி பல்வேறு குணங்கள் நிறைந்த மனிதர்கள், அப்பாவியாக பச்சிலம் குழந்தையாக இருக்கின்ற மனிதர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே குடும்பமாக மெசியாவின் வருகையின் போது வாழ்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை எசாயா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்திலே எடுத்து வைப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கான ஒரு முன்னோடியான திருமுழுக்கு யோவான் மெசியாவின் வருகைக்காக அவரது வழியை முன் தயாரிப்பதை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். மனம் மாறுங்கள், மனம் திரும்புங்கள், மெசியா வருகின்றார், உங்களது வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், பழமையையும் பெருமையையும் பாரம்பரியத்தையும் மட்டுமே நீங்கள் பிடித்து கொண்டிராமல் உண்மையான மனமாற்றத்தை உங்களது செயலிலே காட்டுங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். யூதர்கள் என்ன நினைத்தார்கள்? ஆபிரகாம் எங்கள் தந்தை, எனவே எங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டு, ஆபிரகாம் எங்களை வழிநடத்தியவர், மோசே எங்களை வழிநடத்தியவர், எனவே இறைவனுடைய அருள், இறைவனுடைய கொடையெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான், நாங்கள் எப்படி வாழ்ந்தால் என்ன என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவானோ, உங்களுடைய பாரம்பரியமும் பெருமையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பொறுத்தே
இறைவனுடைய அருளும் கொடையும் இரக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை அவர்களுக்கு தருவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்விலும் கூட உண்மையான கடவுளுடைய பிள்ளைகள் என்று கூறிக்கொள்வோமானால் அதை நாம் செயலிலே காட்ட வேண்டும். அன்பிலும் மன்னிப்பிலும் சமாதானத்திலும் உறவிலும் நாம் ஒன்றிணைந்து வாழுகின்ற பொழுதே நாம் எல்லோரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள். நாம் சமாதானத்தோடு வாழுகின்றோம், இறையருளை பெற நாம் தகுதியுள்ளவர்கள் என்பது நமது வாழ்விலே ஏற்படுகின்ற இந்த ஒரு மனமாற்றத்தின் வழியாக, இந்த மனமாற்றம் செயல்களிலே வெளிப்படுவதன் வழியாகவே நம்மால் அதை எண்பித்து காட்ட முடியும். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ திருவருகை காலத்திலே ஆண்டவருடைய வருகைக்காக ஆவலோடு நம்மை தயாரிக்கின்ற இந்த வேளையிலே நாமும் மனமாற்றம் பெற்றவர்களாய் நமது வாழ்வை மாற்றத்திற்கான செயல்களிலே இட்டு சென்று ஆண்டவருடைய அருள் பெற்றவர்களாக வாழ்வோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற இந்த வேளையிலே மனமாற்றத்திற்கான முயற்சிகள் எடுக்க தேவையான அருளை இப்பொழுது இறைவனை நோக்கி மன்றாட்டுகளின் வழியாக கேட்போம். மனமாற்றத்திற்கு எம்மை அழைப்பவரே, மனம் மாறி நற்செய்தியை வாழ்வாக்க எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தாரின் நற்செய்தி பணியை பயன்படுத்தி அவர்களுக்கு புது ஆர்வத்தையும் பணி நிறைவையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனித நேயத்தை போற்றும் இறைவா, இறைமகன் வரவை நாங்கள் எதிர்கொள்ள எங்களை மனித நேய செயல்பாடுகளான அன்பு, அமைதி, மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல் இவைகளை வாழ்வாக்கி புதிய மனிதர்களாக மாற்றம் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்க எச்சரிப்பவரே, எமது அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில் எங்களோடு வாழ்பவர்கள், பணி செய்வர்களை அவர்களது நிறை குறைகளோடு ஏற்று அன்பு செய்து ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக வாழ
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நீதியின் இறைவா, இவ்வுலகில் அநீதிகள் மறைந்து வன்முறைகள் கலவரங்கள் குறைந்து அமைதியும் நீதியும் உலகெங்கும் செழித்தோங்கிட உமது கரத்தால் எங்களை காத்து வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடும். எங்களை வழிநடத்தும் நேச தந்தையே இறைவா, இதோ உமது திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பி எங்களுக்கு அருள் வரங்களை பொழிய நீரே திருவுளம் கொண்டீரே. உமது திருமகனின் வருகைக்காக எங்களையே தயாரித்துக் கொள்ள தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது நாங்கள் மன்றாட்டுகளாய் கேட்டிருக்கின்றோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையேற்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தையே, தாழ்மையான எங்கள் வேண்டுதல்களையும் பலிப்பொருளாகும் எங்கள் காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கும். எவ்வகையிலும் தகுதியற்ற எங்கள் மீது இறங்கி உமது அருளை நிறைவாக பொழிந்து எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்தே நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாட்சியுடன் வரும் பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென வெளிப்படையாக பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: வானக தந்தை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதியெழுத்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். வருமளவும்
கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்துள்ளோம். தந்தையே இறைவா, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற எமது பங்கின் மரியாயின் சேனை குடும்பத்தினர், இது வந்து திருப்பலி பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற உடைய பிள்ளைகள், இது வந்து திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து ஜெபிக்கின்ற உடைய மக்கள் அனைவருக்கும் அன்பையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பொழிய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழி இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தங்கள் சொல்லியருளும் எனது ஆன்மாகுணமடையும். கிறிஸ்துவின் திருடர் ரத்தமும் நம்மை காத்தலத்தை வாழ்வழைப்பதால் திருவாவல் நினைவே
கடலாகிய கடவுளே, உமது திருமகனின் விருந்தினை உண்டு மகிழ்ந்த நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இந்த திருநிகழ்ச்சியின் ஆற்றலினால் எங்கள் வாழ்விற்குரியவற்றை மெய்யறிவோடு தேர்ந்து தெளியவும் நிறைவாழ்வில் பற்றுறுதி கொள்ளவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.